ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வீல் பெண்ட் ஹைட்ராலிக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துருக்கிறது பிராண்ட் நியூ BMW உடைய அலாய். வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். இதனுடைய அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறைஞ்சது வந்து 70,000 ரூபாய்க்கு மேலே தான் இதோடைய அமௌண்ட்டு. இது வந்து 19 இன்ச்சு 70 to 80,000 வரும். இந்த வீல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓவர் பெண்டு, இந்த ஒரு இடத்துல பெண்டு ப்ளஸ் இந்த ஒரு இடத்துல பெண்டுனா ஃப்ரெண்ட்ஸ் பெண்டுனா ஃப்ரெண்ட்ஸ் சாதாரணமான பெண்டு இல்லை. கிட்டத்தட்ட இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே டச் ஆகுதா, இங்கே பாருங்க, அப்படியே டவுன் ஆகி போச்சு பாருங்க. இந்த வீல் ரொட்டேஷன் ஆகும் பாருங்க. கிட்டத்தட்ட இதுக்கு வாய் இருந்தால் இது கதறும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த வீல் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. இந்த லெஃப்ட் சைடு கார்னர் எல்லா வீல்லையும் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, இந்த பக்கம் வீக்காக தான் இருக்கும். இந்த பக்கம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா நிறைய சப்போர்ட்டிவ்லாம் வரதுனால. இது வந்து பிராண்டு எக்ஸ்பென்சிவ் அப்படின்றதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்கிறாங்க, இந்த சைடு வந்து ரொம்ப லைட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கைஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வண்டி வேலை செய்யணும் அப்படின்னா அது எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, காரு, பைக்கு, நார்மல் பைக்கு, சூப்பர் பைக்கு, ஸ்போக்ஸ் வீலு, பைக் வீலு, இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான காரு, ஆடி, பென்ஸ், BMW, ஜாகுவார், இப்போ இந்த ஸ்டேஜில் போயிடுச்சுன்னா இந்த வீலை வந்து மாற்ற தான் சொல்லுவாங்க கம்பெனியில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ரெக்கவர் பண்ணிடலாம் ஈஸியாக. இதோடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 70,000-80,000 ரூபாய் கிட்ட வந்துடும். நம்ம வந்து சிம்பிள் பேசிக் காஸ்ட்டில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் பர்ஃபெக்டாக. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 தடவைக்கு ரெடி பண்ணலாம் இதை ஒன்று வாங்குற காஸ்ட்டுக்கு. ஸோ காய்ஸ், ஸ்டே டியூன். இது கூடவே வந்து இதோடைய ஆஃப்டர் வீடியோ அட்டாச் பண்ணுறோம். ஹாய் காய்ஸ், இப்போ இந்த BMW வீலினுடைய பிஃபோர் பார்த்தீங்க, இப்போ வந்து இதோடைய ஆஃப்டர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பீச். மறக்காமல் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கைஸ். இந்த வீல் பார்த்தீங்கன்னா வரும்போது எவ்வளோ பெண்டு இருந்தது உங்களுக்கே தெரியும். இத்தனைக்கும் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். இதோடைய விலை எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பிஃபோர் வீடியோலேயே. இந்த வீல் பாருங்கள், இது வந்து ஆஃப்டர். இதோடைய பர்ஃபெக்ஷன் பாருங்கள், எந்த அளவுக்கு கிளியராக அந்த பின் ட்ராப்பில் வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் வந்து கேஜ். இதோடைய பின் ட்ராப் பாருங்க எவ்வளோ இருக்கு. இந்த கேப்ல என்ன போகும், ஒரு சின்ன முடி தான் போகும், தெரியுதுங்களா? ஒரே ஒரு சின்ன மைக்ரோ தான் கேப். இந்த கேப்ல ஒரு சின்ன முடி தான் போகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதோடைய ரொட்டேஷன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, தெளிவாக இருக்கு பாருங்க. ரொட்டேஷன் புது வீல் எப்படி ரொட்டேட் ஆகுமோ அந்த மாதிரி தெளிவாக வச்சிருக்கோம் பாருங்க. பின் ட்ராப் பாயிண்ட்ல பர்ஃபெக்டா இதோடைய ரொட்டேஷன் வச்சிருக்கோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ எல்லாம் நாங்கள் ஏன் பண்ணி போடுறோம் அப்படின்னாக்கா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு தேவைக்காக தான். என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த வீல் வந்து ஷோரூம் போனால் கம்பல்சரி இதை வந்து மாற்ற தான் சொல்லுவாங்க. ஷோரூமில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் நீங்கள் வீல்லாம் என்ன பண்ணாதீங்க, பெண்டெல்லாம் எடுக்காதீங்க, அதெல்லாம் பெண்டில் எடுக்க முடியாது, அதெல்லாம் பெண்ட் எடுத்தாலும் திரும்ப பெண்ட் ஆகும், அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணணும், அவ்வளோதான், புரியுங்களா? ஆனால் இது அவங்களுக்குன்னு வரும்போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா புதுசு வாங்கி மாட்ட மாட்டாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பெண்ட் எடுக்கிற கொடுத்தா பெண்ட் எடுப்பாங்க. ஸோ காய்ஸ், இப்போ இந்த வீல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வரும்போது எவ்வளோ பெண்டு இருந்தது, இப்போ இதோடைய அடையாளமே தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இதோடைய பெயிண்ட் டேமேஜ் ஆகாது, பெயிண்ட் டேமேஜ் பண்ண மாட்டோம். ரிவர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணதுக்கான எந்த ஒரு அடையாளமும் உங்களுக்கு வந்து இருக்காது. ரிவர்ஸில் எதுவுமே இருக்காது, ஒரு சின்ன இது கூட இருக்காது. நீங்கள் வேணா பாருங்க, நம்ம ஷாப்பில் இந்த ஒரு வீல் தான், இதை தவிர்த்து நம்மக்கிட்ட BMW வீல் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒர்க் வந்து நம்ம பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருக்கோம். ஸோ காய்ஸ், ஏமாறாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து எப்படி திரும்ப பெண்ட் ஆகும். அவங்க சொல்கிறாங்க இது ஷோரூமில் இல்லை அது வந்து ஹீட் பண்ணி பண்ணுறதுனால நீங்கன்னா பெண்ட் ஆகும்.
கரெக்ட் தான் அவங்க சொல்றது. ஹீட் பண்ணி ஹேமர்ல போட்டு அடிச்சு பண்றாங்க தெரியுமா, அது வந்து உங்களுக்கு கம்பல்சரி வீல் வந்து வீக் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா ஹீட் பண்றாங்க தெரியுமா. இப்போ நாங்க கொடுத்த ஹீட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு 20 to 30 டிகிரி தான். எதுக்கு அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக. ஆல்ரெடி வளைஞ்சு போயிருக்கு. இப்போ அதை என்ன பண்றோம், நம்ம மறுபடியும் அதோடைய பொசிஷன்ல செட் பண்ணோம் அப்படின்னா மைல்டு ஏர் கிராக்ஸ், அது வந்து கண்ணுக்கு தெரியாத கிராக்ஸ் அப்படின்வோம், அது வந்து அதுல இருக்கும். ஸோ நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா லைட்டா அதை என்ன பண்றோம், ஸ்மூத் பண்ணிடுறோம். அது நாங்கள் கொடுக்குற டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா பெயிண்டே அதில் போகாது. அப்போ நாங்கள் என்ன டெம்பரேச்சர் தரோம், பெயிண்ட்டு கூட வந்து வலிக்காத அளவுக்கு நாங்கள் வந்து வேலை செய்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த வேலை செஞ்சிருக்காங்க எந்த அடையாளமும் இருக்காது, உங்களுக்கு பெயிண்டே டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்களே சொல்லுங்கள் எப்படி வந்து இந்த வீல் வந்து வீக் ஆகும். ஆனால் இதுவே கையில் செய்யணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது 200 டிகிரிக்கு மேலே என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீல் என்ன ஆகுனாக்கா வெள்ளை வெள்ளையேன்னு ஆகிடும். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வெள்ளை ஆகிடும். ஆனால் அவ்வளோ ஹீட் கொடுத்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஹேமரில் வந்து அடிக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து ஹேமரில் வந்து அதை அடிக்க முடியாது, அடித்தாலும் அது நகராது. அப்படி அடித்து பண்ணாலும் அது ஒரு 40 to 50% தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமே தவிர இந்த மாதிரி பின் ட்ராப்பில் மறுபடியும் புது வீல் வாங்குற மாதிரி உங்களுக்கு ரொட்டேஷன் வருமானு கேட்டால் வராது. ரெண்டாவது அந்த வீலும் வந்து வீக் ஆகும். ஸோ சர்வீஸ் சென்டரில் அதைத்தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறாங்களே தவிர இந்த மாதிரி மிஷின்ஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன உங்களுக்கு இது கூட வந்து அதில் வராது. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், புது வீல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அதில் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பயனுள்ள ஏதாவது ஒரு இது வந்து நம்ம அதில் கம்பல்சரி சொல்லியிருப்போம். ஏன் வீல் பெண்ட் ஆகுது, எதனால் வீல் பெண்ட் ஆகுது, அந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்க கூட ஷேர் பண்ணுறோம் கைஸ். கீப் வாட்சிங் அண்ட் கண்டினியூ சப்போர்ட்டிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து லாங்கில் இருக்கிறாங்க, அப்படி எங்களால் வந்து பண்ணிட்டு போக முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு அதை கலட்டி என்ன பண்ணுங்கள், கொரியர் பண்ணுங்கள். நாங்கள் அதை ஒர்க் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி என்ன பண்ணுறோம், திரும்ப உங்களுக்கு அனுப்புகிறோம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி தரோம் மிஷின்ஸ் வச்சு பர்ஃபெக்டாக. அதே போல் வீல் உடஞ்சி போச்சு, எங்களுக்கு வந்து வீல் டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த வீல் வந்து சிங்கிள் வீல் கிடைக்காது, 4 வீல் தான் மாற்ற சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், எங்ககிட்ட கொரியர் பண்ணி விடலாம், இல்லை எடுத்துகிட்டு வந்து தரலாம். உடஞ்சி போன வீலை கூட நாங்கள் என்ன பண்ணுறோம், அலுமினியம் வெல்டிங், டிக் வெல்டிங்கில், அலுமினியம் வெல்டிங்கில் பர்ஃபெக்டாக அதில் என்ன கேஜ் அலுமினியம் இருக்கோ அந்த கேஜ் அலுமினியமே அதுக்கு போட்டு அதை பர்ஃபெக்டாக என்ன பண்ணுறோம், மேட்ச் பண்ணி அதோடைய ஃபினிஷிங்கை நாங்கள் எடுத்து தரோம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.